Hi, Nandini. Sir, good morning, sir. No formalities. Sit down. பரவாயில்ல சார். பரவாயில்லையா? சாரா? Don't call me sir. Call me Danika. நான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் மரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்ல. நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு? This is for you. Sir. என்ன ரியாக்ஷனே சரியில்லையே. திடீர்னு பத்திரகாளி ஆயிட போறான். என்ன அப்படி பாக்குற? டோன்ட் மிஸ்டேக் மீ. வர வழியில ஒரு லேடி பூ வித்துக்கிட்டு இருந்தா. குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்ல. ஒரு 2 பழம் பூ வாங்கிக்கங்க அப்படி ரொம்ப கெஞ்சினான். உனக்கு தான் என்னை பத்தி தெரியுமே, நான் ரொம்ப இளகிய மனசு உடையவன். அதான் எல்லா பூவையும் நானே வாங்கிட்டேன். இத என்ன பண்றதுன்னு புரியல. நான் இந்த கோவில் குளம் இங்கெல்லாம் போறது இல்லம்மா. ஐ டோன்ட் பிலீவ் காட். நான் எப்பவுமே செல்ஃப் கான்பிடென்ட் உள்ளவன். ஒருவேளை எனக்கு வயசான பிறகு தெய்வ நம்பிக்கை வந்தாலும் வரலாம். நான் இப்போதைக்கு கடவுளை நம்புறதில்ல. அதனால இந்த பூவை உனக்கே கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நீ எதையும் தப்பா நினைக்காம இந்த வாங்கிக்கணும். கொடுங்க சார். நீங்க கொடுக்கும்போது நான் தப்பா நினைப்பேனா? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கல. சார்? I am very happy, you know. நீங்க எனக்கு அப்பா மாதிரி சார். சார் என்னாச்சு சார்? அது ஒண்ணு இல்ல. இதயத்துல ஒரு சின்ன வெடிப்பு, அவ்வளவுதான். நான் யூத் இல்லையே. You carry on with your work. திடீர்னு என்ன அப்பான்னு கூப்பிட்டாளே. அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு வயசாயிடுச்சா என்ன? பரவாயில்ல. காதல்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும். நமக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு விரும்புற பொண்ண கைப்பிடிக்கிறவன் தான் ஹீரோ. விடமாட்டேன். நந்தினிக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். அவளை கைப்பிடிக்கிறதுக்காக ஈவன் காலை பிடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டேன். கூட்டுறேன். இன்னும் என் அழக நல்லா கூட்டுறேன். அப்பதான் அவ என் அழகுல மயக்கம் போட்டு விழுவா. பயங்குவா. வரேன் நந்தினி, வரேன். ஆஹா, இதான் நல்ல சந்தர்ப்பம். மாமி. என்ன சக்திமா? நந்தினி ஹால்ல இருக்கா. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அவகிட்ட பேசுறதுக்கு. இத நம்ம பயன்படுத்திக்கணும் மாமி. நந்தினி எங்க ஆபீஸ்க்கு வந்தப்போ எங்க எப்படி நந்து நல்லாதான் பேசினாரு. அதனால நந்தினி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். வச்சிருவோம் சக்திமா. முதல்ல வாங்க நாம பேசுவாங்க. வாங்க. நந்தினி. என்ன மாமி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. சொல்லுங்க மாமி. என்ன 2 பேரும் என்னமா யோசிக்கிறீங்க? இல்ல, நானும் சக்திமாவும் ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். அப்படியா? என்ன ஐடியா? நந்தினி, நீ எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். எங்களுக்கு வயசாயிடுத்து. இனிமே பார்க்க வேண்டியது ஒண்ணும் இல்ல.
வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உனக்கு அப்படி இல்ல நந்தினி. மாமி, எதுக்கு இப்படி ரவுண்டு கட்டுறீங்க? சொல்ல வந்ததை நேரடியா சொல்லுங்க. அது வந்து விடுங்க மாமி, நான் சொல்றேன். சொல்லுங்க. நந்தினி, நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறோம்மா. கல்யாணமா? அது கெட்ட வார்த்தை அத்தை. ஐயோ நந்தினி, என்ன நீ பழைய நந்தினி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறியம்மா? இல்ல இல்ல, உன்னோட தங்கைய கரை சேர்க்கறதுக்காக அப்ப சொன்ன வார்த்தை இது. அதுக்கப்புறம் தான் சந்துருவ பார்த்த கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட. மாமி, அதெல்லாம் விடுங்க. இப்ப எனக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. வேற ஏதாவது டாபிக் இருந்தா பேசுங்க. உங்க 2 பேராலையும் சும்மாவே இருக்க முடியாதா? ஐயோ நந்தினி, கொஞ்சம் இருமா, நான் சொல்றத கேளுமா. அத்தை, எனக்கு இதுல உடன்பாடே இல்ல அத்தை. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாங்க 2 பேரும் எப்படி எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பிறக்க போற பேர குழந்தைய எடுத்து நாங்க கொஞ்சணும். இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீ இன்னும் வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் தொலைச்சிடாதம்மா. இத பாரு நந்தினி, சக்திமா உனக்கு பொருத்தமா ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காங்க. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகேன்னு சொல்லு நந்தினி. பையனை பொறுத்த வரைக்கும் நாங்க விசாரிச்சுட்டோம். ஆனா நீ ஒத்துண்டாதான் அவங்க குடும்பம் எப்படி என்னங்கறத விசாரிப்போம். ஓஹோ, எனக்கு தெரியாமலேயே இவ்ளோ விஷயம் நடந்துட்டு இருக்கா? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன். ஏன் நந்தினி, ஏன் ஒத்துக்க மாட்ட? ஏமா பிடிவாதம் பிடிக்கிற? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ சரின்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாருங்க அத்தை, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இன்னொருத்தன் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா இந்த வயசுல நீங்க 2 பேரும் தனியா இங்க இருந்துகிட்டு என்ன பண்ணுவீங்க? நான் மட்டும் சந்தோஷமா வாழணும், நீங்க 2 பேரும் இங்க கஷ்டப்படணுமா? கொஞ்சம் யோசிங்க. இந்த காலத்துல பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அவரோட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மான்னு அத்தனை பேருக்கும் சேவகம் பண்ணணும். இப்ப என் தங்கச்சி எடுத்துக்கோங்க, விட்டுட்டு போயிட்டா. அவ புருஷன், அவ குடும்பம், அவ வாழ்க்கை ஆயிப்போச்சு. அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு அங்க போய் நின்னோமே, அப்ப அவளால என்ன பண்ண முடிஞ்சது? வருத்தப்படலாம், அழலாம், அவ்வளவுதான். வேற எந்த உரிமையும் பெண்களுக்கு இல்ல. தன்னோட பெத்தவங்களோ சொந்த பந்தங்களோ கண்ணு முன்னாடியே கஷ்டப்பட்டா கூட கண்ணீர் சிந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ எனக்கு நீங்க, உங்களுக்கு நான் அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் நாளைக்கு என் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா எனக்கு அவர் இருப்பாரு. ஆனா உங்களை பாத்துக்க யார் இருக்கா? இருக்கிற சொந்தத்தை விட்டுட்டு புதுசா ஒரு சொந்தம் எனக்கு தேவையில்லத்த. அப்படி நான் கல்யாணம் பண்ணியே தீரணும்னா நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏன் கூட தான் இருக்கணும். அப்படி ஒரு மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க, அந்த குடும்பத்துக்கு நான் மருமகளை போக தயார். உங்க 2 பேரையும் விட்டுட்டு என்னால போக முடியாது, அவ்வளவுதான். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏதோ ஜவுளி கடையில 1 வாங்கினா 2 ஃப்ரீன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்க 2 பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னா இதுக்கு யாராவது ஒத்துப்பாளா? என்ன பேசுற நீ? ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அதான். அப்படி ஒத்துக்கிற மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சக்திமா, என்னாச்சு? நந்தினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாம புண்ணியம் பண்ணிருக்கணும் மாமி. அதுக்காக தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறேன். ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. சார், சொல்லுப்பா. உங்களை பாக்குறதுக்கு அன்னைக்கு வந்திருந்தாரு பெசன் நகர் தர்மா, அவர் வந்திருக்காரு சார். வர சொல்லு. ஓகே சார். சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். புலி வாழை பிடிச்சிருக்கீங்க.
விட்டா கடிச்சிடும். வணக்கம் தலைவரே. வாயா. அன்னைக்கு உட்கார்றான்னு சொல்லியும் கை கட்டி நின்னுட்டு இருந்தான். இன்னைக்கு உட்கார்றான்னு சொல்றதுக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டா. பயம் போயிடுச்சோ? சொல்லுங்க தலைவரே. டேய், பேச வந்தது நீ, என்ன வந்து சொல்லுங்க தலைவரேன்ற. என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்ல தலைவரே, ஒரு 50,000 பணம் வேணும். டேய், அன்னைக்கு தானடா 1,00,000 ரூபாய் கொடுத்தேன். இன்னைக்கு வந்து 50,000 ரூபாய் கேக்குற? என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. உள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை எழுப்பிடாத. சார் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க சார். கூல். எனக்கு பணம் தர முடியுமா தர முடியாதா அத மட்டும் சொல்லுங்க. நீங்க கொடுக்கலன்னா நந்தினி அம்மாட்ட வாங்கிக்கிறேன், இல்ல சக்தி அம்மாட்ட வாங்கிக்கிறேன். ஆனா நான் அங்க வாங்கினேன்னா நீங்க இங்க உட்கார முடியாது. இந்த சீட் எல்லாம் காலி ஆயிடும். இப்போ என்னாலதான் நீங்க இந்த சேர்ல உட்காந்துருக்கீங்க. நான் லிங்க் பண்ணி விட்டதாலதான் நாகராஜ் கிட்ட ஒரு பெரிய டீல முடிச்சு இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களே சார். நன்றிய மறக்கலாமா சார்? வெறும் 50,000 தானே சார் கேக்குறேன். இதோட முடிஞ்சு போயிடுமா? தேவைப்பட்டா வருவேன் சார். நம்ம கம்பெனி மாதிரி தானே இது. கொடுங்க சார். என்னால பல கோடி சம்பாரிச்சிருக்கீங்க. 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 1,00,000 கேள்வி கேக்குறீங்க. இதுல 25,000 ரூபாய் இருக்கு. நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்து இன்னொரு 25,000 ரூபாய் வாங்கிக்கோ. சரி சார், நாளைக்கு வரேன். அப்புறம் ஒரு 50 போட்டு கொடுங்க பாஸ். வரேன் பாஸ். பாஸ், தப்பா நினைச்சுக்காதீங்க பாஸ். இவனை பத்தி நான் விசாரிச்சுட்டேன். இவனை வச்சுதான் நான் ஒரு டீலிங்க முடிச்சேன். நாகராஜ் கனெக்ஷனு, இந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்ததுக்கு இவனும் ஒரு காரணம். ஆனா ரொம்ப எச்சையா இருக்கிறானே. ஆமா பாஸ், ஆனா உங்க பிரெயின் சூப்பர் பிரெயின் பாஸ். நீங்க ஒரு பிளான் போட்டா அதை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது பாஸ். இப்ப புகழாதரா, காலையில வந்ததுமே வாசிக்கிறியே, அதுவே நாள் முழுக்க குழு குழுன்னு இருக்குது. விட்டுடு பாஸ். இந்த மாதிரி விஷயத்துல என்னைக்குமே மிச்சம் வைக்க கூடாது பாஸ். அது என்னைக்குமே நமக்கு டேஞ்சர் தான் பாஸ். நீ என்னையா வந்துட்டு போன ரவுடி பையன் மாதிரியே பேசுற பாஸ்? விட்னஸ வச்சுக்கிட்டு மர்டர் பண்ணக்கூடாது பாஸ். ஆனா நீங்க பண்ணிருக்கீங்க. அதனால நான் ஒரு நல்ல முடிவு சொல்றேன். புரிஞ்சு போச்சு. நீ என்ன சொல்ல வரன்னு புரிஞ்சு போச்சு. இவன் இருக்க கூடாது. இவனை கொன்னுடுவோம். நான் என் மாப்பிளையே சொத்துக்காக கொன்னவன்டா. என் கேரக்டர் அவனுக்கு தெரியல. சரி நீ போ, நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. தனியானா புலம்ப வேண்டியிருக்கியா? போயா. ஓகே ஓகே பாஸ். இனிமே அவனை விட்டு வைக்க கூடாது. நாளைக்கு அவனை வர சொல்லியிருக்கேன்ல, அவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான். அன்னைக்கு நடந்து வரும்போது நேரா வந்து இடிச்சா, இன்னைக்கு நான் சைக்கிள்ல வரும்போது அதே மாதிரி வந்து இடிக்கிற. இடிக்கிறதா உனக்கு வேலையா? நீங்களா கொஞ்சம் தள்ளுங்க. முதல்ல பதில் சொல்லு எனக்கு. இதுல கூலிங் கிளாஸ் வேற. ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. கைட்டு ஓட்ட வேண்டியதானே? ஹலோ, பொம்பளைங்களை பார்த்தா மட்டும் கண்ணு தெரியும் உனக்கு. ஆளுங்க வந்தா கண்ணு தெரியாதுல உனக்கு? மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. கேட்கறது பதில் சொல்லியான்ற மேடம் மேடம்ன்ற. மேடம், அங்கனையா பாக்குற? எனக்கு பதில் சொல்லியா? இதான் பதில். ராஸ்கல். சாரி சொல்றேன்ல. என்னடா கார் விட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுவானா? ஓடுறா, போடா. போடா. ஹலோ மேடம்,
மேடம் நில்லுங்க. மறுபடியும் மிஸ் பண்ணிட்டோமே. ஓகே, நோ ப்ராப்ளம். அவ இந்த ஏரியால தான் இருக்கா. டேய் நந்து, அவளை எப்படியாவது தேடு பிடிச்சு கண்டுபிடி. அப்பதான் நீ உங்க அக்கா அங்க டார்ச்சர்ல இருந்து தப்பிக்க முடியும். கரெக்ட். என் தேவதை இங்கதான் இருக்கா. என் இதய கோயில் இங்கதான் இருக்கா. கண்டுபிடிக்கிறேன்.